வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆங்கில சொல் ஃபேக்ஸ். ஆன்சர் தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் முகக்கவசம். மாஸ்க் முகக்கவசம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர் கோவை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. மறுவை எழுதுக. கும்பகோணம் குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. அடடா எவ்வளவு சிற்பங்கள். 7th ஒன், நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது. ஆன்சர் டி. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அடுத்து, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். ஆன்சர் சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். நீத்து பாகம் என்பதன் தமிழ்ச்சொல் மேல்கஞ்சி. அடுத்து, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடர். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இதற்கான காலம் எதிர்காலம். வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் விண்மீன். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல்லை தருக. உரை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன. வினாச்சொல் என்ன. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள். எத்தனை பேர். வினாச்சொல் எத்தனை. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்புச் சொல் அதனால். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இணைப்புச் சொல் அதனால். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அடைப்புக்குள் உள்ள சொல் கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி. கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை. அடுத்து, இலக்கண குறிப்பு தருக. கொள்க குறைக்க. ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. கொள்க குறைக்க வியங்கோல் வினைமுற்றுகள். இருபொருள் தருக. படி. படிக்கட்டு படித்தல். படி படிக்கட்டு படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை புன்னகை ஆபரணம். நகை என்பதன் இருபொருள் புன்னகை ஆபரணம். கூவல் என்பதன் இருபொருள் நீர்நிலை பள்ளம். கூவல் நீர்நிலை பள்ளம். பொருள் வேறுபாடு அறிக. உழை உலை. உழை உழைப்பு. உலை சேறு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு. மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அடுத்து, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க.
இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லையென்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். ஆன்சர்: ஆ, இ ஆகியன சரி, நெடில் ஆ தவறு. வங்கி அட்டை இல்லையென்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது என்பது தவறு. பணம் செலுத்த இயலும். அடுத்து, பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா, ஊடகம். மீடியா என்பதன் தமிழாக்கம் ஊடகம். சைடு எஃபெக்ட், இதற்கு ஏற்ற கலைச்சொல் பக்க விளைவு. சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன், பொறிப்பு. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள் நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு, ஆட்டு மந்தை. அடுத்து, கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல், குவியல். கல் அதற்கான கூட்டுப்பெயர் குவியல். பழம் இதற்கான கூட்டுப்பெயர் குலை. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர்: சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரியான தொடர் எது? தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. அடுத்து, சரியான தொடர் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அடுத்து, கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஆன்சர்: ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஆன்சர்: ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சொல் பொருள் பொருத்துக. விச்சை கல்வி, ஈயில் கொடுத்தல், பரிதி கதிரவன், வெற்பு மலை. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு என்பதன் பொருள் அழகு. அடுத்து, சொல்லையும் பொருளையும் பொருத்துக. பொக்கிஷம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. ஆன்சர்: புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர்: பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர்: ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதியில்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள், அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக சென்று போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறிச் சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன், சிறுமி.
இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவியாது? பணத்தை கொடுத்தார். பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் கதவுகள், பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். நலமெல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. பொருந்தாதது இலங்கை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. பொருந்தாதது அவர் அல்லீர். அவர் அன்று என்பதே சரியானது. அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம். இறந்த கால பெயரெச்சத்தில் பொருந்தாதது படித்த மாணவன், படிக்கும் மாணவி. அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. ஆன்சர் காகம் கரையும், மயில் அகவும். பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுது. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. ஆன்சர் அறிவுரைகள். உபதேசங்கள் என்பதன் தமிழ்ச்சொல் அறிவுரைகள். சரியான தொடரை தேர்க. சரியான தொடர் கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. ஆன்சர் பேங்க் வங்கி. பேங்க் வங்கி என்பதே சரியானது. டிஜிட்டல் மின்னணுமயம், செக் காசோலை, கரன்சி நோட் பணத்தாள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. ஆன்சர் பேச்சாற்றல் எலாக்யூஷன் என்பதே சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு. டெபிட் கார்டு என்பதன் தமிழ்ச்சொல் பற்று அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆன்சர் வரி தொடர் என்பதே சரியானது. வரி தொடர். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை பறவை, பறவை கடல், பறவை புல். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் அணி வனப்பு. அணி வனப்பு. அணி வனப்பு ஆகிய இரண்டும் அழகு என்ற சொல்லை குறிக்கும். சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல். கடல் என்பதன் இரு சொற்கள் முன்னீர் பௌவம். முன்னீர் பௌவம். வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு. பெரு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் பெற்ற. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பொறி, பொறித்த. அடுத்து ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடு. ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை என்பதன் வினைமுற்று குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான். கான் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டான். அகரவரிசைப்படி எழுதுக. ஆன்சர் உழவு, ஏர், மண், மாடு. அகரவரிசைப்படுத்துக.
உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். தின் வலிமை, தின் உண். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. ஆன்சர்: அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருள்களை குவித்தனர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர்: அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஆன்சர்: பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இதற்கான வினா: தமிழர்களின் வீர விளையாட்டு எது? கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. ஆன்சர்: இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை தொடர்: கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடரை காண்க. பிறவினை தொடர்: அவனை திருந்தச் செய்தான். அடுத்து பசுமரத்து ஆணி போல. உவமை கூறும் பொருள் மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆகாயத் தாமரை இல்லாத ஒன்று. ஆகாயத் தாமரை இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. வாலண்டியர், தன்னார்வலர். கிளைமேட், தட்பவெப்பநிலை. அலுவல் சார்ந்த சொற்கள்: காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள்: என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள்: இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. தேங்க்யூ.